அன்பானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் சோர்ந்து போய் காணப்படுகிறார்கள். ஜெபம் பண்ணவே முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, ஆண்டவரிடத்தில் கிட்டு போய் சேர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கூட என்னால் முடியவில்லை. ஏதோ ஒரு சோர்வு என்னை தாக்கி கொண்டிருக்கிறது. இந்த பலவீனத்திலிருந்து நான் எப்பொழுது மீளப் போகிறேன்? நான் அதிகமாய் வாஞ்சை உள்ளவளாய் இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும்னு நான் பிரயாசப்படுகிறேன். ஆனாலும் எனக்குள்ளாடி இருந்த சோர்வு என்னை ஜெபிக்க விடாமல், வேதம் வாசிக்க விடாமல் தடை பண்ணி கொண்டிருக்கிறதே என்று ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்குத்தத்தம் தருகிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். அநேக பிரச்சனைகள் வரலாம், அநேக போராட்டங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம். இவை எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருங்கள். உங்களுடைய பாடுகள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நான் மாற்றி தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரச்சனைகளை கண்டதும் சோர்ந்து போய் ஒரு ஓரத்தில் போய் ஒதுங்கி இருந்து விடாதீர்கள். பாடுகளை கண்டதும் சோர்ந்து போய் ஒரு ஓரத்தில் ஒதுங்கி இருந்து விடாதீர்கள். வியாகுலத்தை கண்டதும் ஒரு ஓரத்தில் போய் இருந்து விடாதீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் நடக்குமா? இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே, நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டம் வந்து விட்டதே. நான் ஆண்டவரைத்தான் தேடினேன், ஆண்டவரோடு கூட நடந்தேன். ஆனாலும் எனக்குள்ளாடி இந்த வேதனைகளும் கஷ்டங்களும் பாடுகளும் வந்து கொண்டிருக்கிறதே என்று அநேகர் தேவ சமூகத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரே காரியம் என்னவென்றால், நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் எதை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்கள். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தகப்பன் நான் உங்கள் கூட இருக்கிறேன். நீங்கள் எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம். பிள்ளையை குறித்து சோர்ந்து போகாதீர்கள், புருஷனை குறித்து சோர்ந்து போகாதிருங்கள், உங்கள் பிள்ளையினுடைய வேலை விஷயத்தை குறித்து சோர்ந்து போகாதிருங்கள், கடன் பாரத்தை குறித்து சோர்ந்து போகாதிருங்கள். பிரச்சனைகள், வியாதிகள், இந்த தீரா வியாதி என்னிடத்தில் அண்டி கொண்டிருக்கிறதே. நான் எத்தனையோ மருத்துவரிடம் போய் பார்த்தேன், ஆனாலும் மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறீர்களே. உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய்? உனக்குண்டான காரியம் ஜெயமாய் மாற வேண்டுமானால் நீ உடனே விழித்திருந்து ஜெபம் பண்ணு. சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்ன நல்ல தகப்பன் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஒருபோதும் நீங்கள் உங்களை குறித்து நினைக்க வேண்டாம். ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பாரத்தை இறக்கி வைத்து, ஆண்டவரே என்னுடைய பாரம் இதுவாக இருக்கிறது, நீர் எங்களை காண்கிற தேவன் அல்லவோ, இந்த பாரத்தை என்னை விட்டு அகற்றி தாரும் என்று சொல்லி அவரிடத்தில் நீங்கள் போய் ஜெபம் பண்ணுவீர்களே. ஆனால் அவர் உங்கள் ஜெபங்களை கேட்டு உங்களுடைய பாரத்தை, உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய வியாகுலத்தை, உங்களுடைய மன பாரத்தை எல்லாவற்றையும் அவர் நீக்கி உங்களை பலனுள்ளவர்களாய், உங்களை பலனற்று கிடக்கக்கூடிய அந்த சரீரத்தில் ஒரு பலனை கொடுத்து எழும்பி நிற்கக்கூடியவர்களாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஆலோசனையாய் கற்று தந்தீங்களே ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக வேளைகளில் நாங்கள் சோர்ந்து போயிட்டோம் ஆண்டவரே. எங்களுடைய மாம்ச சரீரம் சோர்ந்து
போய்விட்டது. ஆவிக்குரிய அனல் இல்லாதபடிக்கு எங்களுடைய சரீரம் பலனற்று போய்விட்டது ஆண்டவரே. இனி நாங்கள் பலனுள்ளவர்களாய் எந்த சோர்வும் எங்கள் மனதில் எங்கள் இருதயத்தில் வராதபடிக்கு ஆண்டவரையே நோக்கி பார்க்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உம்மையே நோக்கி உம்முடைய கரத்தை பார்க்க தேவன் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேவைகளை சந்தித்து தந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய தினத்தில் என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் ராஜ மேன்மையாய் எங்களுக்கு நீர் செய்து தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, சோர்விலிருந்து தூக்கிவிட்டு அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் உம்மை தேட உம்மிடத்தில் கிட்டி வர தேவன் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.